ஹலோ ஹாய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ யூடியூப் ஷார்ட்ஸ்னால் எப்படி அப்டேட் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்னா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் வந்து நம்ம யாருன்றது அவங்களுக்கு தெரியணும். நம்ம சேனல் வீடியோ ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வீடியோ போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த சேனலுக்காரங்க இந்த வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஸோ ரெகுலர் கண்டென்ட் தான் பண்ணுறாங்க, ஒரே கண்டென்ட்டை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றத முதல் நம்ம வந்து யூடியூப் வந்து நம்மளை வந்து அப்சர்வ் பண்ண வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்ம பண்ணுற கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுனாலுமே எவ்ரி திங்க் திஸ் நம்ம பண்ணுற வீடியோ வந்து பாப்புலர் ஆகுறது, ஸோ ஷார்ட்ஸ் பண்ணுறது, வீடியோ பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் பொறுத்து தான் நமக்கு எல்லாமே வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்க, கண்டென்ட்டு வேறு கண்டென்ட்டை போட்டிருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி பண்ணணும், எது பண்ணணுன்றது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ணுறத வீடியோ பண்ணலாம், அதனால தப்பே கிடையாது. ஸோ ஷார்ட்ஸில் நிறைய பேர் சம்பாதிக்கலாம் அப்படின்றாங்க. நம்ம சேனல் நாட் 8 அந்த சேனலில் 2 வீடியோ பண்ணியிருப்பேன் நான். யூடியூப்னா என்ன, யூடியூப்பில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் பேசியிருப்பேன் நான். பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பேன் நான், இதில் எதை எடுத்துக்கலாம், எது எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 30 செகண்ட் பண்ணலாம். பேக்ரவுண்டு வந்து நீங்கள் சினிமா சாங் போட்டு அதில் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஒரு சில சேனல் சம்மந்தப்பட்டதில் வந்து காப்பி ரைட்ஸ் விழுகுது. ஸோ லாஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் நான் பண்ணியிருந்தேன். ஒரு நம்ம கோயில் ஃபெஸ்டிவல் டைமிங் வேறு, இப்போ தான் கோயில் திருவிழா முடிஞ்சிச்சு. அப்போ வந்து ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் சாங் வந்து வேற ஒரு சாங் போட்டிருந்தேன், நான் சினிமா சாங் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து அடுத்த நிமிஷமே காப்பி ரைட்ஸ் வந்துருச்சு எனக்கு. அது ஏன் எதனால அப்படின்னா, அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்ம எந்த ஒரு சினிமா சாங்கோ பாடலோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணுற அந்த காப்பி ரைட்ஸாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மாதிரி எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. இஷ்யூ நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் வீடியோவே அப்டேட் பண்ணேன் நான். ஆனால் அடுத்த நிமிஷமே கூகுள் சொல்லவே தேவை கிடையாதுல்ல நமக்கு, அடுத்த செகண்ட் வந்துருச்சு மெயில், திஸ் சாங் ரிமூவ்டு டீஆக்டிவேட் காப்பிரைட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. திஸ் நாட் சேனல் அஃபெக்ட் யுவர் சேனல் அப்படின்ற மாதிரி. அதாவது சேனலுக்கு எதுக்கு எந்த பாதிப்பு கிடையாது, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துருச்சு. நான் பார்த்தேன் என்னடா நம்ம, ஏன்னா என்கிட்ட வந்து மொத்தம் 3 சேனல் இருக்கு. 3 சேனலில் மதுரை பொழுதுபோக்கு, எங்கள் மதுரை, சேனல் நாட் 8 3 சேனல் இருக்கு. நான் வந்து அந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட் அதை வந்து சேஞ்ச் பண்ணாமல் மதுரை பொழுதுபோக்கு அந்த இதில் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நான் யதார்த்தமாக தான் பார்க்குறேன், ஐயோயோ என்னடா இதில் பண்ணிட்டோமேன்ட்டு அடுத்த நிமிஷமே நான் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த தப்பெல்லாம் நான் எதுக்கு உங்களை சொல்கிறேன் அப்படின்னா, யாருமே பேக்ரவுண்ட் சாங் சினிமா சாங் போட வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த சேனல் நாட் 8 அதில் வந்து ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன்னா யூடியூப் கண்டென்ட்டை பற்றி எல்லாமே நான் அதில் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணாதான் மற்றதை திருத்த முடியும். அதனால் நான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன், என்றைக்குமே அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. கரெக்டான வீடியோ, கரெக்டாக கண்டென்ட் ரெடி பண்ணி கரெக்டான ஸ்கிரிப்ட் பண்ணி பேசுங்க, கரெக்டாக பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பீங்க, பக்கத்தில் ஏதாவது கோயில் திருவிழா பாட்டு சவுண்டு கேட்டுட்ருக்கோம். கோயில் திருவிழா பாட்டுனாலுமே சாமி பாட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அதுவுமே ஒரு சினிமா சாங் சம்மந்தப்பட்டது தான். அப்போ அதனால காப்பிரைட்ஸ் கண்டிப்பாக விழுகும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் லாஸ்ட் டைம் ஒரு ஹோட்டலில் வீடியோ ஷூட் போயிருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா தான். அந்த கோயிலில் போய் நான் சொல்ல முடியாது இல்லையா, எனக்கு நீங்கள் சாங் ரிமூவ் பண்ணுங்கள், சவுண்டு கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் என்ன பண்ணேன்,
அந்த சாங்லாம் பாடி முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 1 hour பிரேக் அப்புறம் தான் நான் வீடியோ ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே மதுரையில் தான் எடுத்தேன் நான். ஸோ நம்ம எல்லா பிளேஸ்லையுமே எடுக்கும்போது நம்மளை சுற்றி என்ன இருக்கு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யூடியூப்ன்றது ஒரு அல்காரிதம் சொல்கிறாங்க. அல்காரிதம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணுற வீடியோ, நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே அது செக் பண்ணும். ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே செக் பண்ணும். நான் அதுக்கு தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வீடியோலையும் சொல்லியிருப்பேன், செகண்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இப்போ 3வது வீடியோ நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் என்ன டவுட் எதுனாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பேசலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தயவு செய்து புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? இதை மட்டும் கரெக்டாக கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நான் நிறையா தடவை நான் அனுபவப்பட்டுட்டேன். ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் யூடியூப் அப்படி நம்ம சொல்லி நிறையா இதை நம்ம ஆரம்பிச்சிடுறோம். இதை கரெக்டான முறையில் பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் நான். நம்ம கொஞ்சம் ஸ்லிப் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு என்ன ஆகும், நம்மளோட சேனல் அஃபெக்ட் ஆகும். என்ன டவுட் எதுனாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்.